பண்டைய காலத்தில் அயோத்தி என்ற நகரத்தை தசரத மன்னன் நீதியுடன் ஆட்சி செய்தார். அவருக்கு 4 மகன்கள்: ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன். அவர்களில் மூத்தவர் ராமன். அழகு, வீரியம், கருணை எல்லாவற்றிலும் தர்மத்தின் உருவம். மிதிலா நாட்டில் ராமன் சிவதனுசை உடைத்து சீதாதேவியை மணந்தார். அயோத்தி முழுவதும் மகிழ்ச்சி. ராமர் பட்டமேற்கும் நேரத்தில் கைகேயி தேவி கேட்ட வரத்தால் ராமன் 14 ஆண்டு வனவாசம் செல்ல வேண்டிய நிலை. தந்தையின் வாக்கை காக்க ராமன் ஒரு சொல்லும் மறுக்காமல் வனத்துக்கு புறப்பட்டார். சீதையும் லக்ஷ்மணனும் அவருடன் சென்றார்கள். இதுவே ராமனின் தர்மம். வனத்தில் சூர்ப்பனகை சம்பவத்திற்கு பிறகு ராவணன் மாயமானாக வந்து சீதையை கடத்தினான். ராமன் சோகத்தில் ஆழ்ந்தார். ஆனால் தர்ம பாதையிலிருந்து விலகவில்லை. சுக்ரீவன், ஹனுமான் போன்ற வானரர்களுடன் நட்பு ஏற்பட்டு இலங்கை செல்ல கடல் மீது பாலம் கட்டப்பட்டது. ராமனுக்கும் ராவணனுக்கும் பெரும் போர் நடந்தது. பல வீரர்கள் வீழ்ந்தனர். இறுதியில் ராமன் ராவணனை போர்க்களத்தில் வீழ்த்தினார். அதர்மம் அழிந்து தர்மம் வென்றது. சீதையை மீட்டு ராமன் அயோத்திக்கு திரும்பினார். ராமராஜ்யம் நிறுவப்பட்டது. நீதியும் சமத்துவமும் நிறைந்த ஆட்சி. மக்கள் அனைவரும் அமைதியும் மகிழ்ச்சியும் பெற்றனர். நீதிக்கருத்து மெசேஜ்: வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் தர்மத்தை விட்டு விலகாதவனே உண்மையான நாயகன். அதுவே ராம அவதாரத்தின் மகத்துவம்.